ஹனிமூன் இப்படிதான் கண்ணாடி எல்லாம் போட்டு ஸ்டைலா அப்படி வந்து என்னன்னா ஃளைட்ல ஏத்த மாட்டாங்கடி அப்புறம் ஃளைட்ல ஓ ஃளைட்ல போறியா ஹனிமூன் டூரா கேச்சிருக்கா 5 வருஷத்துக்கு கழிச்சு ஹனிமூன் டூர் செமையா என்ஜாய் பண்றாரு போல அருவில இந்த சங்கீதா குளிக்கிறாரு சங்கீதா நான் எங்க கிளம்பிட்ட போல இருக்குதா பா யாரா அது வரி குதிரை மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா என்ன ஏன் திடீர்னு ஏன் இந்த மாற்றம் சங்கீதா பாப்பாவை பாரு பாப்பாவே சிரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் டூருக்கு வந்து போறோம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டப்பா வந்து கிளம்பி இருக்கேன் கூலிங் கிளாஸ் இல்ல அதனால குட்டி பொண்ணு கிளாஸ் எடுத்து மாட்டீங்க கூலிங் கிளாஸ்க்கு பதிலா குட்டி பொண்ணு கிளாஸா ஆமா சரி ஒண்ணு ஸ்நாக்ஸே கேட்டுட்டு இருக்கா இதெல்லாம் டூருக்கு போறது சாப்பிடுறதுக்கு வாங்கி மா வழியில சாப்பிடுறதுமா அது அவ இங்கே காலி நான் சங்கீதா ஹனிமூன் டூரா கேச்சிருக்கா 5 வருஷத்துக்கு கழிச்சு ஹனிமூன் டூர் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூன் டூர்னு ஒருத்தர் குச்சிக்கிட்டு இருந்தாரு கடைசியில அது நம்ம நடக்கவே இல்ல சோ அதான் இப்போ நடக்குது ஓகே ஆமா இப்போ இது ஹனிமூன் டூரா இல்ல ஃபேமிலி டூரா இத பாரு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளம்புறோம் அது சொன்ன மாதிரி ஹனிமூன் டூர் கூட என்ன பேபி மூணாரா ஹனிமூனுக்கு ஆசையா மூணாருக்கு தான் கூட்டிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹனிமூன்னு இல்ல அதுக்கு அடுத்தாவது எங்கேயாவது டூர் எப்பயாவது கூட்டும் போவாரு கொடைக்கானல் மூணார் அது மாதிரி ஏதாவது குளிர் பிரதேசம் கூட்டும் போவாருன்னு பார்த்தா எங்கேயும் கூட்டும் போல சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குட்டி பொண்ணு வந்த பிறகு நம்ம டூர் போலாம்னு சொல்லியிருக்காரு சோ அதனால கிளம்புறோம் எங்கன்னு சொல்லிட்டு போற வழியில சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூருக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நாங்க தேவையான பொருள்லாம் பேக் பண்ணிட்டு ஓ டூருக்கு தேவையான பொருளா எடுக்கறா எஸ் ஓஹோ சரி சரி மூணார் ஃப்ரெண்ட்ஸ் ஹனிமூன் டூர்னா இப்படிதான் கண்ணாடி எல்லாம் போட்டு ஸ்டைலா அப்படி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு கண்ணாடி எனக்கு அதான் சொல்றாரு டிப் டாப்பா கிளம்புறாரு இந்த கையில பார்க்க டிப் டாப்பா இருக்கும் இந்த கையில பார்த்தா ஸ்நாக்ஸ் இருக்கு பாக்கிட்டு இந்தாமா கொஞ்ச நேரம் அம்மா போஸ்ட் கொடுக்க விடாமா ஃபீல் பண்றேன் ஓ அப்பதான் டூர் ஃபீலிங்ஸ் வரும் ஆமா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபேமிலி டூரா குட்டி பொண்ணு வந்த பிறகு போனா ஃபேமிலி டூர் தான் அது முன்னாடி போனதான் ஹனிமூன் சரி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போன சங்கீதா வினோத் டைட்டில் வச்சு அதை விட சங்கீதா 5 வருஷத்துக்கு அப்புறம் முத டூர் போறேன்னு சொல்லு இது வரைக்கும் டூரே போனதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு முக்கியமான விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எங்கேயுமே வந்து டூர் போனதே இல்ல ஒரே ஒரு டைம் வந்து கோயிலுக்கு போயிட்டோம் போனோம் அதுவும் எதுக்குன்னா அங்க ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போனோம் 2 பேருமே பிஇ தானே சோ அதனால சிவில்ல ஏதோ ஒரு எக்ஸாம் வந்தது பிஇ ரிலேட்டடா சோ இவரும் நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருந்தோம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டிட்டு போனாரு அதோட சரி அதுக்கப்புறம் டூருக்குன்னு சொல்லி எங்கேயுமே போனதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த டைம்ல வந்து சம்மர்ல கிளம்பி இருக்கோம் அதான் ஒரே எக்ஸைட்மெண்ட் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா போய் வர இந்த கண்ணாடி போட்டாதான் ஒரு ஆனந்தமே இருக்கு இந்த கிளாஸ் கண்ணாடி வந்து குட்டி பொண்ணுக்கு செட் ஆகுதா இல்ல எனக்கு சஷ்மிதா அம்மா உன் கண்ணாடியை திருடி வச்சுக்கிறாங்க பாருமா அங்க பாருமா வாங்கம்மா கேளு அவர் இந்த டிராலி தள்ளுறதுதான் குறியா இருக்கிறாரு அவரு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா இந்த குட்டி பொண்ணு நீயே போட்டு வா ஜெஷிதா நீ போட்டு வா போலாம் கிளம்பு டூர் போலாம் கிளம்பு டூர் போலாம் ஏய் பாடே எப்ப கண்ணால ஒழுங்கா போறீங்க கண்ணாட போடு இந்தா ஜெஷிதா பாடே எப்ப புது பேக் ஜெஷிதா டூருக்கு போறதுக்காக வாங்கிக்கிறோம் என்னெல்லாம் போட்டா பாரு என்னெல்லாம் ஃளைட்ல ஏத்த மாட்டாங்கடி அப்புறம் ஃளைட்ல ஓ ஃளைட்ல போறியா இந்த பேக் அப்புறம் ஃளைட்ல எல்லாம் போடும்போது அழகா இருக்கு அப்ப ஃபாரின் டூரா फ्रेंड्स இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஃபாரின்க்கு டூருக்கு போறோம் ஆமா நம்ம வந்து பேக் பண்ணோம் ஓகே முக்கியமான ஐட்டம்லாம் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமே வந்து போட்ட ட்ரெஸ் தான் புதுசா வந்து எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை இப்போ நான் போட்டிருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் ஸோ இந்த ட்ரெஸ்ல வந்து போகணும் மற்ற ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் முக்கியமான ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் டைம்ல பசி எடுக்கும்ல ஸ்நாக்ஸ் இங்க பாருங்க மிக்சர் பாக்கெட் ஒரு 1/4 கிலோ அப்புறம் கட்டகரசு வாங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பொண்ணு விடவே இல்லை அவள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மாட்டும் சாப்பிட்டா அப்புறம் அதிரச பாக்கெட் ஒன்று வாங்கி வந்தேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்நாக்ஸு இது கொஞ்சம் தூரம் வந்து போகிற வரைக்கும் அப்புறம் வந்து காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு குளிக்கிற சோப்பு தேங்காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாட்டில் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் பாக்கெட் வாங்கிக்கலாம் ஆமாம் பாக்கெட் அங்கே போய் வாங்கிக்கலாம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா குட்டி போடல எங்கன்னா அங்க ஃபுட்டுக்கு வயிறு வலிச்சதுன்னா ஹோம் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கேன்
முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஹனிமூன் ட்ரிப் போயிருந்தோம்னா வச்சுக்கேன் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு சென்ட் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து நிறைய கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வேற வித்தியாசமான ஐட்டம்லாம் வந்து எடுத்துன்னு போயிருந்துருக்கலாம். இப்ப இந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு ஃபேமிலி ட்ரிப்புக்கு இன்னொன்னு புளியோதரவா மிஸ்ஸிங், லெமன் வரும், மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சந்தோஷம், எப்பயாவது கூட்டு போறாருன்ற ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைட்ல இருக்குது. அதுக்காக ஆர்வமா கிளம்புறேன். கட்டப்பை வர ஏதோ பிளைட்ல போறேன்னு சொன்னா கட்டப்பை எடுத்து வரேன். ஏன் பிளைட்ல போனா கட்டப்பை எடுத்துன்னு போக கூடாது? என்ன கட்டப்பை தூக்கி விட்டாங்கன்னா துணி எல்லாம் பறந்துருமே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டூருக்கு கிளம்பியாச்சு. பேக் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு, எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆந்தி வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு அப்புறம் பாத்திரம் விளக்குற வேலை, வீட்டெல்லாம் போய் கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டி போயிடுச்சு. சோ நம்ம ஃளைட் வந்து அங்க காத்துட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா வந்து போறோம்னா போய் ஃளைட் ரீச் பண்றோம். ஆமா ஓகே, கரெக்ட் டைமுக்கு போகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், டூர் ஃளைட் சொன்னல, அது இந்த ஃளைட் தான். பஸ்ல தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இடம் பிடிச்சாச்சு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பஸ்ல வந்து டூர் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஒரு ஃபுல் பஸ், நம்ம அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டா வந்து ஒரு 2 நாள் ட்ரிப் கூட்டு போவாங்களோ, ஒரு 4-5 கோயில் குழந்தை பிளான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி வந்து இவரு என்ன பேச விட மாட்டார் போல எங்க வந்தாலுமே. சோ அந்த ட்ரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து யோசிச்சிருந்திருப்பீங்க. சோ எந்தெந்த ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லொகேஷன் பஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தோம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காலையில வந்து ஒரு இடம் இறக்கி விட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போறோம். சிவன் கோயில் நினைக்கிறேன், பவானி சங்கர் சிவன் கோயில் நினைக்கிறேன். பவானி சாகரா? என்ன லொகேஷனே தெரியல, கோயிலுக்கு போறோம்ப்பா. சோ என்ன கோயில் சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. ஃபுல்லா டூரிஸ்ட் பஸ். பாத்தியா? ஆமா, நம்மள மாதிரி இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க பாருங்க ஃபுல்லா பஸ்ல வந்திருக்காங்க. நிறைய குளிக்கிற இடம்லாம் சூப்பரா இருக்கு பேபி. ஆமா, குளிக்கிற இடம் எல்லாமே நல்லா இருக்கு. 20 ரூபாய் தான் வாங்குனாங்க. சோ நல்லா இருக்கு. நானும் அங்க போயிட்டு இருக்காங்க. கூட்டமா போய் சேர்ந்துடலாம். கூட்டமா மிங்கிள் ஆயிடலாம். பேபி ஹனிமூன் டூர்னு கூட்டிட்டு வந்து கோயில் குளத்தெல்லாம் சுத்தி காட்டுறேன். எங்க கோயில அங்க குளம்னு சொல்லிட்டு கோயிலுக்குலாம் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. இதுதான் ஃபேமிலி டூர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஹனிமூன் டூர்னு சும்மா சொன்னோம். ஆக்சுவலா ஃபேமிலி டூர் தான் வந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் விறுவிறுன்னு வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. பஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு, வரதும் போகாம தான் இருக்குது. சரிங்களா? வேதநாயகி அம்மன் உடனாகிய அருள்மிகு சங்கமேஸ்வரர். கண்ணு தெரியல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு இங்க இருந்து என்ன எழுதிருக்குன்னு கண்ணு தெரியலையா? உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளியரா. அங்க பாருங்க. ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பவானி தான். பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். கோயில் பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் ஆலயம். ஓகே, சுத்தி பார்த்துட்டு போக வேண்டியதான். எவ்வளவு பேர் டிஷர்ட் போட்டுட்டு இருக்கு பாரு பாப்பாக்கு. வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கும். அவரே தனியா சுத்தி பாக்கணுமா? கையை பிடினா பிடிக்கவே மாட்டாரு. தனியா அம்மா கை பிடி ஜெசிதா. அம்மா கை பிடிச்சுக்க. ஜெசிதா கை பிடி. ஆத்துல வந்து குளிச்சிருக்கலாம் போலயே. ஆத்துலயும் குளிக்கிறாங்க எல்லாருமே. பவானி ஆறு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பெருசா இருக்குல்ல. அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இங்க பாரு பரிசல். மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்கிறாங்க இந்த பரிசல்ல. ஆமா, பரிசல்ல மீன் தான் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில மணி 7 மணி இருக்கும். குளிக்கிறாங்க. 5 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. 5 மணிக்கெல்லாம் வந்து எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆகி கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இங்க ஆறு இருந்ததா, நான் குளம் நினைச்சிட்டு வந்தேன். கடைசியில ஆறா இது. ஜெசிதா பவானி ஆறு. அந்த மரம் பாரம் வேற லெவலா இருக்கு. வெறும் பூ மட்டும் தான் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா படியில காலை தூக்கி வச்சுக்கிற மாதிரி படுத்துனுக்குறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்
என்ன சோபா வெயில் தாங்க முடியலையா? ஃப்ரெண்ட்ஸ் 9:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள சரியான வெயில் காயுது. நாங்க காலையிலே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம். கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கொடிவேரி ஃபால்ஸ். கொடிவேரி ஃபால்ஸ். ஆமா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா குளிக்கலான்னு போறாங்க. குளிக்க போறோமோ வேடிக்கை பார்க்க போறோம்னு தெரியல. தண்ணி வருதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் தண்ணி வரும். இப்படி சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குதா? பாப்பா வச்சுக்க ஆள் இல்ல. அதுதான் வந்து அம்மா வரேன்னாங்க. நான் பாப்பா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் போட்டிருந்தோம். கடைசி நேரத்துல மாடு கண்ணு போட்டுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா அவளை வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா வச்சு நீ எப்படி குளிக்கிறது? பாப்போம். நீ கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் ஷிஃப்ட் மாத்தி வச்சுக்கோ. ஓகே ஓகே பேபி. இதான் கொடிவேரி ஃபால்ஸா? ஆமா. என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீர் ஆதாரத்துறை கொடிவேரி அணை. டிக்கெட் எடுக்கணும் போல இருக்கு. சரிங்களா? ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் டிக்கெட்டா? ஏய் ஆமாப்பா, வாங்க. நிறைய காய்ச்சி அழுத்துருச்சுதான். ஷட்டர்லாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? க்ளோஸ் பண்றது ஷட்டர்லாம் இருக்குது. பார்க்ல இருக்கு. ஒரு பசங்க அழகா விளையாடிட்டு வந்தவனே விளையாடலாம். அதான் நீதா அடிக்கிற வெயில நல்லா பார்த்து. நான் வந்து பார்த்தேன்னா குளிக்கிறதுக்கு போலான்னு இருக்கேன் பேபி. நல்லா வந்து உரப்பான ட்ரெஸ்ஸை போட்டேன். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டேன்னு நான் குளிக்கிறதுக்காக. அப்ப கொடிவேரி ஃபால்ஸ்ல குளிக்க போறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆனா கம்மின்னு சொல்றாங்க. பட் ஆனா சூப்பரா இருக்கு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கு. தண்ணி நிறைய வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஆமா. நான் வந்து பார்த்தேன்னா குளிக்க போறேன். குளிச்சுட்டு வந்து வெளியில நின்னா காஞ்சிரும். ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பாப்பா நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ போய் ஓகே போய் குளிச்சுட்டு வாப்பா. குட்டி பொண்ணு தான் ஆர்வமா இருக்கிறாரு. குளிக்கிறாங்களா? அம்மா குளிக்கிறாங்களா? அது அருவி தொப்பு தொப்புன்னு ஊத்துது. இதான் சங்கீதா குளிக்கிறாரு. நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்களா? நீ மட்டும் ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருந்தா ஜெஷிதா பாப்பா காட்டிக்கிட்டே இருந்தாரு. அதனால ஜெஷிதா பாப்பாவை குளிக்க வச்சு கூட்டினேன். பார்த்து கூட்டும் போ. பாசையா இருக்குது. வழுக்க போகுது. இப்படியே இங்கே கீழே நின்று குளிக்க வை பாப்பாவா. சரி கழட்டி விட்டு போலாமா? கழட்டி விட்டுரு. பேபி அருவில குளிக்காம குட்டி பண்ணி குளிக்க வச்சுருக்காரு. கூட்டிட்டு போய்க்கமா ரோஸாவே பார்த்து கொடுக்குறேன். குளிச்சிட்டீங்களா? செமையா என்ஜாய் பண்றாரு போல அருவில. செம ஜாலியா என்ஜாய் பண்றாரு. இல்ல அருவில எல்லாம் போய் வராரு. நான் ஜெஷா வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். அவர் எங்க இருந்து கூப்பிடுறாரு. சரி நீ பாப்பா நீ குளிச்சுட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அருவில குளிச்சுட்டோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஈர துணிலாம் ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஒரு மணி நேரம் மேல குளிச்சாச்சு. ஆமா நான் கொஞ்ச நேரம் குளிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இவங்களை விட்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை விட ரொம்ப நேரம் குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போலான்னு சொல்லியிருக்காங்க. கோயிலா பார்க்கான்னு தெரியல. போய் பார்க்கலாம். ஆமா பண்ணாரியம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாரு. நம்ம முன்னாடி பஸ் எடுத்துட்டேன். டூரிஸ்ட் தான் எல்லாரும் நம்மள மாதிரி. என்ன பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க அந்த கொடிவேரி ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து பண்ணாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாரியம்மன் மாரியம்மன் கோயில் நினைக்கிறேன். அதான் லஞ்ச் வந்து சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மரத்தடியில வேப்ப மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். செமையா இருக்கு. டூர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியா எல்லாரும் இந்த தெருவுல ஊர்ல எல்லாம் வருவாங்களா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. நல்லாதான் இருக்குது. கோயிலுக்கு போனா அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் அது பேரு.
ஆமா மங்கி ஃபால்ஸ் தான் கொடிவேரி அங்க போனோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்துடும். என்ன போய் முடிய பத்தியா ஏன் முடிய பாரு ஃப்ரெண்ட்ஸ், என்ன தடவை முடியெல்லாம் பப்பரப்பேன்னு இருக்கு. லஞ்ச் சாப்பிடுறோம். குட்டிமன் மட்டும் தூங்கின்னு இருக்கா. ஒரு மீல்ஸ் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம பெரிய கோயில் போலாம். பெரிய கோயில், பயங்கர வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம். ஆமா பண்ணாரி அம்மன் கோயில். உப்பு கொட்டுறாங்கல்ல மாரியம்மன் கோயில் எல்லாத்துலயும். சமயபுரம் கூட உப்பு கொட்டினாங்க. ஆமா ஆமா உப்பு மேல கொட்டினாங்க. இங்கி கொட்டுறாங்க. எவ்வளவு பேர் கோபுரமா வச்சிருக்காங்க பத்தியா உப்பு. உள்ள நேரம் சாமி தான் போல இருக்கு. ஓஹோ போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணாரி அம்மன் கோயில். என் கூட தானே இருந்த சங்கீதா. உனக்கு மட்டும் இந்த பிரசாதம் போடுற இடம்லாம் எப்படிதான் தெரியுமோ தெரியல. எல்லாரும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரசாதம் சாப்பிடாம நான் வரமா கொடுத்து வாங்குற மாதிரினா வந்து பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் இருக்காது இல்லையா. வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து பிரசாதம் தராங்கன்னு பார்த்தேன். அப்புறம் போர்டு பார்த்தேன். குடுக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மலை மண் மாதிரி இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மூலாஸ்திரத்துல வந்து குடுக்குறாங்க நெத்தியில இடுறதுக்கு. அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதான் போயிட்டு பிரசாதம் இல்லை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, நீ போய் வேணா இந்த கியூவில் சாமியை பார்த்தாச்சு. அவ்வளோதான் சாமி பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இடம் பார்த்தோமா. இன்னொரு இடம் பார்க்க வேண்டியது இருக்கு. 2 நாள் ட்ரிப்பு, 4 பிளேஸு. ஸோ அடுத்து எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.